வணக்கம். இந்த வீடியோவில் ஒயிட் சிமெண்ட்டை வச்சு ஒரு அழகான கிராஃப்ட் எப்படி செய்யலாம்னு தான் பார்க்க போகிறோம். இந்த ஐடியா பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு தங்கம் கிராஃப்ட்ஸ். இந்த கிராஃப்ட் செய்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் மூடி ஒன்று எடுத்திருக்கேன். அந்த வளையத்தை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் கட் பண்ண கஷ்டமாக தான் இருந்துச்சு, இருந்தாலும் நான் அந்த வளையத்தை கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஹீட் பண்ணிவிட்டு அப்புறம் இந்த இதை வச்சு கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இந்த மாதிரி ட்ரே ஒன்று எடுத்துக்கலாம். இதில் வந்து ஆயில் அப்ளை பண்ணி வச்சுக்கலாம். ஆயில் அப்ளை பண்ணும்போது இந்த ஒயிட் சிமெண்ட் கிராஃப்ட் அழகாக நமக்கு வந்துடும். இப்போ இந்த ஒயிட் சிமெண்ட்டை இந்த மாதிரி ஒரு பவுலில் போட்டு நம்ம கலக்கி எடுத்துக்கலாம். ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் கலக்கிக்கலாம். நான் கொஞ்சம் கெட்டியாக கலக்கிட்டேன். ஓரளவுக்கு கொஞ்சம் தண்ணியாக இருந்ததுன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். இதை வந்து நல்லா டேப் பண்ணி விட்டுறலாம். இப்போ ஏர் பபிள்ஸ் ஃபார்ம் ஆகாது. ரொம்ப கெட்டியாகவும் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் கலக்கிக்கோங்க. இப்போ ஒரு 20 மினிட்ஸ் கழித்து இந்த வளையத்தை வந்து நம்ம இதில் இன்சர்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி தேன் பாட்டில் மூடி ஒன்று எடுத்திருக்கேன். அதையும் திருப்பி வச்சு உள்ளே அமைக்கி வச்சுக்கலாம். இப்போ விளக்கு ஒன்று எடுத்திருக்கேன். அதையும் திருப்பி வச்சு உள்ளே அமைக்கி விட்டுடலாம். இப்போ நம்ம வந்து மூணையுமே உள்ளே இன்சர்ட் பண்ணியாச்சு. இது வந்து நல்லா ஒரு நாள் ஃபுல்லாக நல்லா ட்ரை ஆகும். அப்போ தான் அது நல்லா இப்போ ஒரு நாள் ஃபுல்லாக ட்ரை ஆச்சுன்னா நல்லா செட் ஆகிக்கும். இப்போ நல்லா செட் ஆகிடுச்சு. இந்த கார்னரில் நம்ம எடுத்து விட்டுட்டு கமுத்துனோன்னா ஈஸியாக அழகாக வந்துடும். நமக்கு ஆயில் அப்ளை பண்ணதுனால ஈஸியாக அழகாக வந்துடுச்சு. இது ஸ்க்ரப்பர் வச்சு இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுடலாம். நல்லா தேய்ச்சி விட்டுட்டோம் அப்படின்னா அந்த இதெல்லாம் பிசுரெல்லாம் வெளியே வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம தண்ணி விட்டு நல்லா கழுவிக்கலாம். இப்போ அந்த இது பிசுறு வெளியே வரக்கூடாதுக்காக ஃபெவிகால் வச்சு நான் மேலே அப்ளை பண்ணியிருக்கேன். இப்போ இந்த மாதிரி மெட்டல் மூடி ஒன்று எடுத்து அதை ஃபெவிபாண்ட் வச்சு அப்ளை பண்ணி ஒட்டியிருக்கேன். இப்போ இந்த மாதிரி விளக்கு ஒன்று எடுத்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம கோல்டன் பெயிண்ட் வச்சு பெயிண்ட் பண்ண போகிறோம். இந்த ஒயிட் சிமெண்ட் கிராஃப்ட் விளக்கு எல்லாத்தையுமே நம்ம கோல்டன் பெயிண்டால் ஸ்ப்ரே பெயிண்ட் வச்சு பெயிண்ட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த மாதிரி கோல்டன் லேஸ் ஒன்று எடுத்திருக்கேன். இதை வந்து இந்த வளையத்தில் ஃபெவிபாண்ட் யூஸ் பண்ணி நம்ம சுற்றி எடுத்துக்கலாம். இப்போ இந்த வளையத்தை நான் ஃபெவிபாண்ட் யூஸ் பண்ணி கோல்டன் லேஸால் சுற்றி எடுத்துட்டேன். இப்போ இந்த மாதிரி பெல் ஒன்று எடுத்துக்கலாம். அது கோல்டன் ரோப் வச்சு அந்த வளையத்தில் கட்டிக்கலாம். இப்போ வந்து நான் கட்டி எடுத்துட்டேன். இது ஃபுல்லாக கோல்டனில் செஞ்சதுனால கோல்டன் பிள்ளையார் ஒன்று இருந்தது, அதை நம்ம நடுவில் வச்சுக்கலாம். எல்லாமே கோல்டன் கலரில் இருக்கிறதுனால இப்போ இந்த விளக்கையும் நம்ம அதில் வச்சுக்கலாம். இப்போ ஒரு அழகான கிராஃப்ட் வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கும். இது கொஞ்சம் அன்ஈவனாக இருக்க மாதிரி இருக்கும். நம்ம ஒயிட் சிமெண்ட்டை வந்து நம்ம ஒரு பேஸ்ட் மாதிரி அப்ளை பண்ணி மேலே தடவி தான் இன்னும் நல்லா ஈவனாக இருந்திருக்கும். நான் அதை செய்யாமல் விட்டுட்டேன். நீங்கள் செய்கிறதா இருந்தால் அந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. இப்போ நான் விளக்கு ஏற்றி வச்சு காமிக்கிறேன். பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம வாசல் வீட்டோடைய என்ட்ரன்ஸ்லேயோ வாசல்லையோ இல்லை நம்ம பூஜை ரூம்லேயோ எப்போவுமே வைக்கும்போது பார்க்குறக்கே ரொம்ப அழகாக இருக்கும். இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.